கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு நாமே தடையாக இருக்க வேண்டாம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு நாமே தடையாக இருக்க வேண்டாம். அன்பானவர்களே, நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியிலும் ஒரு நல்ல நிலைமைகளிலே நாங்கள் கடந்து செல்வதற்கு நாங்கள் பல விதங்களிலே காரணங்களை சொல்லுகிறோம். பல மனிதர்கள், மற்றைய காரியங்கள் எங்களுக்கு தடையாக இருந்திருக்கிறது, நாங்கள் அல்லது இப்படியா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்போம், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருப்போம் என்று சொல்லி நாங்கள் நம்மை காரணங்கள் காட்டாமல் அல்லது நாம் தான் இதற்கு காரணம் என்று சொல்லாமல் மற்றையவர்கள் அல்லது மற்றைய காரியங்கள் நமக்கு தடையாயிருந்தது என்று சொல்லி பல விதங்களிலே நாங்களும் சொல்லி இருக்கிறோம். பல மனிதர்களுடைய பேச்சுக்களுடைய விடயங்களை அறிந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நான் சொல்லுகிற இந்த செய்தியின் பிரகாரம் இன்றைக்கு எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் தடையாக இருந்திருக்கிறோமா? நாம் எந்த வகையிலே தேவனுக்குள்ளாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நாம் எப்படி ஒரு தடையாக காணப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நாங்கள் தியானிப்போம். ஆமென். நிச்சயமாய் தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நாம் எல்லாரும் ஒரு முன்னேற்றமான ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைகளுக்கு நேராய் நடத்தப்பட வேண்டும் என்பது தெய்வத்தினுடைய விருப்பம். இந்த பூமியிலும் நாங்கள் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தேவனுக்குள்ளான ஒரு வழிநடத்தலா இருக்கிறது. அந்த பிரகாரம் அன்புக்குரியவர்களே, தேவன் பல விதங்களிலே அவருடைய நல்ல வழிகளை, ஆலோசனைகளை எங்களுக்கு தெரிவிக்கிறார். ஆனால் அந்த ஆலோசனைகளுக்கும் அவருடைய வழிகளுக்கும் நாங்கள் விட்டு கொடுக்காதபடிக்கு நாம் எவ்வளவுத்திற்கு தடையா இருந்திருக்கிறோம், அல்லது நம்முடைய ஒரு நீதி நியாயம் அல்லது நம்முடைய ஒரு அளவு ஒரு மட்டுப்படுத்தி அன்புக்குரியவர்களே நம்மை அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நாங்கள் எவ்வளவுத்திற்கு இருந்திருக்கிறோம் என்பதை இன்றைய நாள் இந்த தியானத்தின் பிரகாரம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஏனென்றால் தேவன் நிச்சயமாய் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே எதுவும் எந்த நிலைமையும் மாற்றப்படாது, அல்லது எதிலும் ஒரு இதற்கெல்லாம் முடிவில்லை அல்லது இதெல்லாம் சரிவராது என்று சொல்லி தேவனாலே அன்புக்குரியவர்களே அவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது. தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை, எல்லாமே கூடும். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் செய்கிற தேவன். அதனாலே இந்த நாளிலும் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் காரணமாக அல்லது தடையாக எப்படி நாங்கள் காணப்படுகிறோம் அல்லது காணப்பட்டிருக்கிறோமா என்பதை இந்த நாளிலும் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்குள்ளா எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆமென். நான் இந்த நாளிலும் ஒருவருடைய சம்பவத்தை நான் சொல்லி இந்த விளக்கத்தை அல்லது இந்த செய்திக்குரிய காரியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நாங்கள் வாசிக்கலாம். சகேயுவின் புஸ்தகம், லூக்காவின் புஸ்தகத்திலே சகேயுவை குறித்து ஒரு காரியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி. லூக்காவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன், பாருங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கும் கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனியாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார்.
இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, இந்த சகேயு இந்த தேவனை அறிந்திருக்கிறான். அவர் தேவனை அறிந்து அவர் எப்படிப்பட்டவரோ, இயேசுவை குறித்து அவன் அறிந்து அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வகை தேடினான். அங்கே அவன் எப்படியாக இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று சொல்லி அறிந்து அவன் அந்த வழியிலே அவரை பார்க்கும்படியாக வகை தேடுகிறான். ஆனால் பார்க்கும்படியாக வகை தேடின அந்த சகேயுவுக்கு அன்புக்குரியவர்களே, அவன் பார்க்க முடியாதபடிக்கு அங்கே ஜனக்கூட்டம் அங்கே அவனுக்கு ஒரு தடையாக இருந்தது. அன்பானவர்களே, ஏனென்றால் அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் குள்ளனானபடியால் அங்கே ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தபடியாலே இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று அவன் அறிந்து பார்க்க வகை தேடினான். ஆனால் பார்க்க வகை தேடின அந்த சகேயுவுக்கு ஒரு தடை, அவனுக்கு பார்க்க முடியாதபடிக்கு அவன் ஒரு குள்ளன், கட்டை என்று சொல்லுவோம், அப்படியான ஒரு நிலையில இருந்தான். ஆனாலும் பாருங்கள் எப்படி அவன் தனக்குள்ளாக தன்னுடைய வளர்ச்சி இப்படி இருக்கிறது, நான் எனக்கு இயேசுவை பார்க்க வேண்டும், அவரை ஆசையா இருக்கிறது என்று அவன் வாஞ்சித்தான். ஆனாலும் ஒரு பார்க்க வகை தேடுகிறான், வருகிறான். வந்த வழியிலே அங்கே ஒரு தடை, ஜனக்கூட்டம் திரளா இருக்கிறது, அதிகமா இருக்கிறது. ஆனால் அவன் கட்டையாய் ஒரு குள்ளனாய் இருந்தபடினாலே அவரை பார்க்க முடியாதபடி ஒரு தடை இருந்தது. ஆனாலும் என்ன செய்கிறான், அந்த இது எனக்கு தடையா இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, அவன் பார்க்கும்படியாய் வகை தேடி எவ்வளவு வாஞ்சித்தானோ அந்த வாஞ்சையின் பிரகாரம் அவன் எப்படி அடுத்த கட்ட நிலைக்கு போகிறான் என்றால், அங்கே அதிலே ஒரு அந்த அத்தி மரம் என்று சொல்லப்படுகிறது, அந்த மரத்திலே ஏறி அன்புக்குரியவர்களே அங்கே இயேசுவை பார்க்கும்படியாக அங்கே போகும்படி பார்க்க ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறினான் என்று சொல்லப்படும். அவன் பாருங்க, ஒரு தடை வருகிறது, அவன் குள்ளனானபடியாலே ஜனக்கூட்டம் அதிகமாயிருந்தது, அதை பார்க்க முடியவில்லை. ஆனாலும் அதிலே சோர்ந்து போகாமல் அந்த தடையை தாண்டுவதற்கு அங்கே ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறி அவன் இருந்தான். அன்புக்குரியவர்களே, அந்த காட்டத்தி மரத்திலே ஏறின அந்த சகேயுனுடைய வாஞ்சியை, விருப்பத்தை அறிந்து இயேசு அதிலே நின்று அவனை வரவழைத்து அன்புக்குரியவர்களே அடுத்த கட்ட ஆசீர்வாதமான விடயங்களுக்குள்ளாக நடந்து போகிறதை நாங்கள் பார்க்க. என்ன நான் இதில் சொல்ல வர்றென்றால், இந்த சகேயுவுக்கு எப்படியான தடை, அவன் தன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தனக்கு தானே தடையா இல்லாதவன், தான் குள்ளன், இந்த ஜனக்கூட்டத்தை பார்க்க முடியாது என்று முடிவெடுக்கவில்லை, போகிறான். ஆனால் ஜனக்கூட்டம் திரளா இருக்கிறது, முடியவில்லை. அந்த தடையையும் தாண்டி அங்கே ஒரு காட்டத்தி மரம், அதிலே ஏறி இயேசுவை பார்க்கும்படியா வகை தேடினான். அன்புக்குரியவர்களே, அவன் ஏறினான். அங்கே ஏறி அன்புக்குரியவர்களே அதிலே எப்படியாக அவன் இருந்த பொழுது இயேசு அவனுடைய வாஞ்சியை அறிந்து அவனை அன்புக்குரியவர்களை அழைத்து அங்கே அடுத்த கட்டமாக அவன் எப்படி தன்னை தாழ்த்தி தன்னுடைய குறைவுகளை, தன்னுடைய பாவங்களை, தவறுகளை அறிக்கை செய்த பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். எப்படிப்பட்ட தடை அவனுக்குள்ளே, நான் குள்ளன், நான் இதில் ஏறினால் என்ன மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லுகிற அந்த தடை, ஒரு தாழ்வு மனப்பான்மை. இன்றைக்கும் இந்த சகேயு அவன் எப்படி ஒரு ஆயக்காரன், எப்படியாக அன்புக்குரியவர்களே அங்கே மற்ற இருந்தவர்களுக்குள்ளே பல விதங்களிலே ஒரு பிரபல்யமானவனாக, ஒரு பேசப்படத்தக்க ஒரு நல்ல அதிகாரியா இருந்திருப்பான். ஆனாலும் இவன் இயேசுவை பார்க்கும்படியாக அந்த காட்டத்தி மரத்திலே ஏறுகிறான். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவன் அதை யோசிக்கவில்லை. இயேசுவை பார்க்க வேண்டும். இன்றைக்கும் இயேசுவினுடைய ஆசீர்வாதங்கள், தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அன்புக்குரியவர்களே நாங்கள் நினைத்து நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து விடக்கூடாது. நமக்கு நாமே தடை. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர் என்ன நினைப்பார், நான் இப்படி சத்தமா துதித்தால், ஜெபித்தால், ஆலயத்துக்கு போனால், பைபிள் படித்தால் என்று மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் இல்லை, தெய்வம் என்னை ஆசீர்வதிப்பார்,
அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று சொன்ன தேவனிடத்திலே நான் ஜெபிக்கும் பொழுது, சத்தமாய் துதிக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு நாமே ஒரு தடையை உண்டாக்கி நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நாங்கள் விட்டுவிடக்கூடாது. ஆகவே சகேவுக்குள்ளே அவனுடைய வாழ்க்கையில அவன் குள்ளன், அந்த குள்ளனாய் இருந்தாலும் அடுத்த கட்டமாக இல்ல, ஆண்டவர் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த வாஞ்சை அடுத்த கட்டமாய் காட்டத்தி மரத்தில் ஏறு அன்றைக்கும் எங்களாலே இனி எங்களுக்கெல்லாம் இது சரி வராது என்று சில போல நாங்களே பேசுகிறோம். இந்த காரியத்திலே இனி ஒரு முடிவுக்கு சாத்தியம் இல்லை, எங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை வராது, இப்படியெல்லாம் நாங்கள் வாழ முடியாது, இதெல்லாம் சிலருக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கெல்லாம் இனி இந்த சுகத்துக்கும் அதுக்கெல்லாம் நாங்கள் இனி ஒரு அருகதையற்றவர்கள், இப்படியெல்லாம் பல விதங்களிலே எங்களை ஒரு தாழ்த்தி எங்களுக்கெல்லாம் அது சரிவராது என்ற ஒரு முற்றுப்புள்ளியோடு பலருடைய பேச்சுக்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், நமக்கு நாம கர்த்தராலே முடியாதது ஒன்றுமில்லை. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், எல்லாருக்குமே ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். அதனாலே இந்த சகேயு எப்படி தனக்கு தானே தடை இல்லாமல், ஆமேன், அவன் எப்படியாக அவன் தான் குள்ளன் என்று அவன் தன்னுடைய வாழ்க்கை நிலையை அறிந்தாலும் இயேசுவை பார்க்க வேண்டும். அடுத்த கட்டமாக காட்டத்தி மரத்தில் ஏறான். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவன் யோசிக்கவில்லை, இல்லை, இயேசுவை பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, அதைத்தான் சொல்லுகிறேன். நாங்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்தோ, அல்லது நமக்கு எல்லாம் இந்த வாழ்க்கை இப்படியெல்லாம் நாங்கள் வாழ முடியாது, எங்களுக்கு இதுதான் அருளப்பட்டு, இப்படியே இருந்து இப்படியே ஒரு தரித்திரராக, இப்படியே ஒரு அனாதைகளாக, ஏதோ ஒரு குறைவோடு இப்படியே வாழ வேண்டும் என்றுதான் அது கடவுள் அனுமதித்திருக்கிறார் என்று நமக்கு நாமே சில வேளைகளிலே நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம். அப்படி அல்ல, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆமென், எங்களை வாழ வைக்கிற தேவன், எங்களுடைய வாழ்க்கைகளை உயர்வான நிலைகளுக்குள்ளே கொண்டு போகிற தேவனாய் இருக்கிறபடினால் அவருடைய வார்த்தைகளின் பிரகாரம் எங்களை ஒப்பு கொடுப்போம். அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியும், வேதத்திலே ஆபிரகாமை குறித்து உங்களுக்கு சொல்லப்படுகிறது. வேதத்திலே சொல்லப்படுகிற ரோமர் புஸ்தகத்திலே அவன் எப்படியாக, அன்புக்குரியவர்களே, அங்கே 4வது அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். 4வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குரிய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். அன்புக்குரியவர்களை பாருங்கள், ஆபிரகாமுடைய அங்கே சரீரம் செத்து போனது, சாராளுடைய கற்பம் செத்து போனதை அதை எண்ணாதிருந்தான். என்றால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், 100 வயதிலும் உனக்கு ஒரு பிள்ளையை தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆகவே அந்த 100 வயதிலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அதை விசுவாசித்து, சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டது அல்லது தன்னுடைய சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இதுல பாருங்கள், 19வது 100 வயதுள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போன, சாராளுடைய கற்பம் செத்து போன எண்ணாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தத்தை தான் எண்ணியிருந்தான். அதுதான் நான் சொல்லுகிறேன், நமக்கு நாமே தடையாக இருந்து விடக்கூடாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்போம். கர்த்தர் என்னை உயர்த்துவேன், எனக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தருவார், பிள்ளைகளை தருவார், பிள்ளைகளுடைய காரியங்கள் நல்லபடியா இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்போம். உலகத்தில் நடக்கிற பல சம்பவங்கள், பல மாற்றங்களை பார்த்து நாம் அதிலே ஒரு அவிசுவாசம், சந்தேகம், நாங்கள் அன்புக்குரியவர்களே அவைகளை குறித்து சிந்திக்க கர்த்தர் எங்களை வாழ வைக்கிறவர். ஆகவே நமக்கு நாமே
அந்த அவிசுவாசங்கள், சந்தேகங்கள், பயங்களை கொண்டு வந்து நமக்கு நாமே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையை உண்டாக்க வேண்டாம். அதைத்தான் நான் சொல்றேன். ஆகவே அன்பானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அன்று சகேயு தனக்குத்தானே அவன் ஒரு தடையை உண்டாக்காமல், எப்படி அவன் குள்ளனாய் இருந்த பொழுதும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைக்காமல் காட்டத்தி மரத்தில் இருந்து இயேசுவை பார்த்தான். அதுக்கு பிற்பாடு இயேசுனுடைய ஆசீர்வாதங்களை எப்படி தன்னை தாழ்த்தி சுதந்திரித்தார். இந்த ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். அவரும் 100 வயதா இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார். சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்று அவன் விசுவாசித்து சந்தேகப்படாமல், அவிசுவாசப்படாமல் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டான். அன்பார்களே, நான் அதுதான் சொல்லுகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு நாமே ஒரு தடையாக இருந்து விட வேண்டாம். அவிசுவாசங்கள், சந்தேகங்கள், பயங்கள், அன்புக்குரியவர்களே, நம்மை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மைகள் வேண்டாம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் விசுவாசிப்போம். பழைய ஏற்பாட்டிலும் ஒருவரை சொல்லி நான் முடிக்கிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே பாருங்கள், 14வதிலே கிதியோனை குறித்து சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஷ்டவேலை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஷ்டவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அன்பானவர்களே, பாருங்கள் எப்படி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பலத்தோடு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, இஷ்டவேலை மீதியான் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிற நான் அல்லவா என்று சொன்ன பொழுதும் அவன் எப்படி தன்னுடைய நிலைமைகளை சொல்லுகிறான். இன்றைக்கும் அன்பானவர்களே, நாங்களும் எங்களுடைய நிலைமைகள், சில வேளைகளே குறைவுகள், ஏதோ பலவீனங்கள், வியாதிகள், பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் தூக்கி எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிறது. என்னை உங்களை ஆசீர்வதிப்பார். அதனாலே நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு நாமே தடையாக இருந்து விட வேண்டாம். ஆமேன். அன்பானவர்களே, இந்த கிதியோனும் அதற்கு பிற்பாடு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ, உன்னோடு இருந்து நான் காரியங்களை நடப்பிப்பேன் என்று சொன்ன பொழுதும் அவன் சில காரியங்களை சொல்லுகிறான். என்னுடைய குடும்பம் இப்படிப்பட்டது, இப்படி எதனாலே இஷ்டவேல் ரட்சிப்பேன் என்று சொல்லி நான் சிறியவன் என்றெல்லாம் சொல்லுகிறார். அதுக்கு பிற்பாடும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, உன்னோடு இருப்பேன் என்று ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியான முறியடிப்பாய் என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். அன்பானவர்களே, அங்கே கர்த்தர் அவனை கொண்டு நிறைய பெரிய காரியங்களை செய்தார். ஆகவே நான் என்ன மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு நாமே தடையா இருக்க வேண்டாம். அவிசுவாசங்கள், சந்தேகங்கள், தாழ்வு மனப்பான்மைகள், பயங்கள் எல்லாம் எடுத்து போடுவோம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். ஆபிரகாம் விசுவாசித்தது போல அவருடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். 100 வயது கர்த்தர் பிள்ளையை தருவேன் என்று சொன்னார். அதை விசுவாசித்தான். விசுவாசத்தோடு கர்த்தருக்குள்ளே அதை சுதந்திரித்தார். இன்றைக்கும் அங்கே ஆபிரகாம் நமக்கும் ஒரு தகப்பனாக இருந்து ஆபிரகாமுக்குள்ளே நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நடத்துகிறார். ஆமென். ஆகவே அன்பானவர்களே, நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு நாமே தடையா இருக்க வேண்டாம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை, அவருடைய வழிகளை நாங்கள் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. எங்களுடைய காரியங்களிலே அந்த வார்த்தை எங்களை உயர்வுகளுக்குள்ளே நடத்துகிறதா இருக்கிறபடினால் அவைகளுக்கு ஒப்பு கொடுத்து நடப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.